கோவையில் ரயில்வே மேம்பால பணிகள் தாமதமாவதற்கு குறிப்பாக அந்த மேம்பாலம் அமையக்கூடிய பகுதியான சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். 2010ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் தொடக்கப்பட்ட அனைத்து போக்குவரத்து வசதிக்குண்டான அனைத்து மேம்பாலங்கள், குறிப்பாக எஸ்ஐஹெச்எஸ் காலனி மேம்பாலம், காந்திபுரம் மேம்பாலம், பீளமேடு ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், அதே போல இந்த பணிகள் எல்லாம் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. அந்த பணிகள் அனைத்துமே ஒரு ஆமை வேகத்தில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே போலவே நீலிக்கோணாம்பாளையம் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம், அந்த பணிகள் கட்டுமான பணிகளே ஆரம்பிக்கப்படவில்லை, திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அந்த பணிகள். அதே போலவே ஓப் காலேஜியில் ஒரு மேம்பால பணி, அந்த பணிகளையும் கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கப்படாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதுபோக கோவையில் ஓப் காலேஜி பகுதியில் 4 முனை சந்திப்பில் ஒரு மேம்பாலத்தை கொண்டு வர வேண்டும். அதே போலவே லட்சுமி ஆலை சந்திப்பு, ராமநாதபுரம் சந்திப்பு, அதுபோக நிறைய இடங்களில் சாலைகளை கடப்பதற்குண்டான வசதிகள் இந்த ஆட்சியிலே செய்யப்படவில்லை. கடந்த 5 ஆண்டு காலமாக சாலைகளை கடப்பதற்கு சுரங்க நடைபாதை திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நான் தமிழக அரசை வலியுறுத்தி நான் எடுத்து வருகின்றேன்.